கிறிஸ்துமஸ் வந்துருச்சு நண்பர்களே. கிறிஸ்துவ நண்பர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாட தயாராகி வர்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு கிறிஸ்துவர்களுக்காக அதிமுக என்னென்ன செய்திருக்குது, என்னென்ன சலுகைகள் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் இல்லையா? அதே போல நம்முடைய தமிழக முதல்வரான மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களும் கிறிஸ்துமஸ் வந்துவிட்டா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அவர் மட்டுமல்ல, அவர் கட்சிக்காரர்கள் எல்லோருமே. அதே சமயத்தில் நம்முடைய முதல்வர் இந்துக்களுடைய திருவிழாக்களான தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகள்ல ஏன் கலந்து கொள்ள மறுக்கிறாரு, அதற்கு வாழ்த்து கூட சொல்ல மறுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது தமிழக மக்களிடையே மீண்டும் மீண்டும் எழ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கேள்வி, தமிழக முதல்வர் ஏன் இந்துக்களை புறக்கணிக்கிறாரு, இந்துக்கள் உடைய பண்டிகைகளுக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றதுக்கு தமிழக அரசு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அதே சமயத்தில் ஹஜ் பயணம் செல்வோருக்கு சென்னையில் 32 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஹஜ் விடுதி ஒன்றை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சமீபத்தில் அறிவிச்சார் இல்லையா? இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க, கொதித்து போறாங்க அப்படிங்கிறதை தமிழக முதல்வர் உணர்கிறாரா? அவருடைய காதுகளுக்கு இந்த செய்தி எட்டுதா அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எழாமல் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, திமுக இந்துக்களுக்கு எதிராக இப்படி செயல்பட்டாலும் கூட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அனைவரையும் சமமாக பாவித்து இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்றாரோ அதே போலதான் முன்பு தீபாவளிக்கும் சொன்னாரு, பொங்கலுக்கும் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தமிழக இந்துக்களிடையே விதைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான். தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் விழால கலந்து கொண்டார் இல்லையா? அவர் என்ன பேசினாரு அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. திமுக ஆட்சி என்பது விளம்பர மாடல் ஆட்சி, இடையில்லா வெற்று ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம். ஆனால் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து வழங்கி வந்தது. இந்திய துணைக்கண்டத்திலேயே முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை இங்கே உறுதியாக நான் சொல்ல முடியும். தங்களை சிறுபான்மையில் பாதுகாவலர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை தந்திரமாக பெறுவதற்காக கபடம் நாடம் ஆடுகிறார்கள். ஒரு சில அரசியல் மேடைகளே கடவுள் இல்லை என பேசுவார்கள், மற்றொரு மேடையில் எனது மனைவி கிறிஸ்துவர் எனவே நானும் கிறிஸ்துவர் தான் என பொய் பேசுவார், இன்னொரு மேடையிலே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என கூறி நடிப்பார்கள். இந்த கபட வேடதாரிகள் யார் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.